உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுதினுடைய வந்தனங்கள் வணக்கங்கள் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளில் வணக்கம் கபிலர் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ள போகிறோம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக அமைந்து கொள்ளட்டும். என்னன்னா ஆரம்பத்திலே வாய் உளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி திலீஸுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ரொம்ப நலமா இருக்கு. நீங்க எப்படி? நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலத்தினால் நானும் நலம். சரி, சந்தோஷம். இன்றைக்கு 4ஆம் தேதி புலர்ந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, வாரத்தினுடைய ஒரு இடைநாள். 2 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கிறது. இந்த வார இறுதி நாட்களை நாங்கள் வரவேற்பதற்காக ஒரு பாட்டுக்கு இப்படியே போயிட்டு இருக்கு நாட்கள், இன்னொரு பாட்டுக்கு கொரோனா தன்னுடைய தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்புகள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இதர சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை எங்கள் இருவர் சார்பிலையும் குறிப்பாக வணக்க கேபிட்டல் நிகழ்ச்சியின் சார்பிலையும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்வோம். கேபிட்டல் உறவுகளுக்கு இனிய காலை வந்தனங்கள். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் ஜசோகுலனோடு சேர்ந்து இந்த இடத்தில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோடு இணைந்திருப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இன்றைய நாளில் எல்லோருமே சந்தோஷமாக இருங்கள். இன்று புதிதாக வீடு வாகனம் தொழில் தொடங்குபவர்கள், வாங்குபவர்கள், அதே போல விற்பவர்கள், போட்டிக்கு செல்பவர்கள், பரீட்சைக்கு செல்பவர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் வெற்றியின் நாளாகவும் எதிர்காலம் மலர்ச்சியை சுபீட்சம் கூடியதாகவும் இருக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள். தேவையற்ற நேரங்களில் வெளியே செல்வதையோ அல்லது தேவையற்ற விதங்களில் வெளியே நடமாடுவதையோ நாங்கள் தவிர்த்துக் கொள்வதுதான் மிக மிகச் சிறந்தது என்று சொன்னால், கொரோனா இன்று உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. இறப்புகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதாகவே இது குறித்து சரியான விழிப்புணர்வு இன்னும் எங்களுடைய மக்களுக்கு போதாது என்று தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இன்று வரை சந்தைகளில் கூடுகின்ற மக்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் தெரிகின்றது மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்பதை. முகக்கவசம் என்பது ஒரு சிறிய பாதுகாப்பை தருமே தவிர முற்று முழுதாக கொரோனாவிடம் இருந்து எங்களை பாதுகாத்து விட முடியாதாகவே தயவு செய்து முடிந்தவரை வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். கூடுவதை ஒன்று கூடுவதை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய நாளில் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்ற விடயமாக இருப்பது எல்லோரிடமும் இருக்கின்றது, எல்லாமாக இருக்கின்றது. எல்லாமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எது நமக்கு கிடைக்கின்றதாக இருந்தாலும் அது கிடைப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பது எண்ணங்கள் என்று சொல்வார்கள். எங்களுடைய சிந்தனைகள் போலவே அமைந்து விடுகிறது எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் எங்களுடைய எண்ணங்கள் தான் என்று சொல்லி கூட பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த எண்ணங்களுக்கு அடித்தளமாக இருப்பது சிந்தனைகள், மனம் என்று சொல்வார்கள். இந்த மனதில் உருவாகுகின்றவை தான் எங்களுடைய வழிகளாகி கொள்ளுகின்றன. ஆகவே மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, மனம் உண்டானால் இடம் உண்டு என்று சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் பேசப் போகின்றோம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்கின்ற தலைப்பில். யசோகுலன், உங்களுக்கு மனம் உண்டா? களுக்கு மாத்திரமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பேச போகிறோம் நிறைய விஷயங்கள். இந்த மனம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது மனம் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசணும்னு சொல்லி துடித்து கொண்டிருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணமாக அமைவது, அல்லது மனம் என்னதான் நினைச்சாலும் கூட உடலினுடைய வெளிப்பாகங்கள் தான் அதை ஆற்ற வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்னா கையை பாவிக்கிறதோ காலை பாவிக்கிறதோ இல்லைன்னு சொல்லினா வேறு வேறு அங்கங்களை பாவிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது சொல்ல வேண்டுமாக இருந்தால் மனதில் நினைக்கக்கூடியதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், செயற்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த வாயாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள். மனம் என்னதான் நினைத்தாலும் கூட உடலினுடைய ஏனைய அவயவங்கள் மூலமாகத்தான் அந்த காரியம் பூர்த்தியாகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மை. பேச போகிறோம் பல்வேறுபட்ட விடயங்கள். இந்த மனம் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே நிறைய பேர் மனதுகளுக்குள்ளே பல்வேறு விதமான யோசனைகளை கொண்டு வந்திருப்பார்கள். இன்றைய வணக்கம் கபிட்டல் நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச போறாங்க என்ற மாதிரி கட்டாயம் வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம், வேறு லெவல்ல போய் முடியக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தை சொல்லிக்கொண்டு சிந்திப்பதற்கான சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்குவோம். அதுக்கும் காரணம் மனதில் என்னென்னலாம் எண்ண ஓட்டங்கள் எழுகிறதோ அதுக்கு ஒரு வழி சமைக்கக்கூடிய மாதிரியான சிந்திப்பதற்கான சில நிமிடம் வருகிறது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் கேபிட்டலோடு. புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சாதிப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி. புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சாதிப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி. நல்லதொரு சிந்தனை. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் அல்லது ஒரு மெச்சூர்ட் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கான சில அடையாளங்கள் இருக்கின்றன. ஒரு பொறுப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான சில நடைமுறைகள், செயற்பாடுகள் தோன்றும்.
அதிகமாக இந்த யௌவன பருவம் என்று சொல்லி நாங்கள் படிக்கிற காலங்களிலும் சரி இன்று வரை எங்களுக்கு தெரிந்த விடயமாக இந்த யௌவன பருவங்களில் உடலில் பல மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னார்கள். அவை இவர் வயதுக்கு வந்து விட்டார், இவர் பருவமடைந்து விட்டார் என்பதை குறிப்பதற்கான அறிகுறிகள், உடலில் தோன்றுகின்ற அறிகுறிகள், குரல் மாற்றங்கள், இப்படி பல விடயங்களை சொல்லலாம். அதே போல நாங்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கின்றோம், ஒரு விடயத்தில் நாங்கள் சரியான வகையில் முதிர்ச்சியாக இருக்கின்றோம், இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் புதிதாக ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் ஆளுமை செய்து கொள்கின்ற இடத்தில்தான் எங்களுடைய அறிவின் முதிர்ச்சி, எங்களுடைய வளர்ச்சி என்பது தங்கி இருக்கிறது. அதிகமாக சிலரை பார்த்தால் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவார்கள். கோபப்பட்டதன் பின்னர் அந்த கோபத்தை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் எல்லாவற்றையுமே போட்டு உடைத்து விடுவார்கள். ஆனால் சிலரை பார்த்தால் எந்த இடத்திலும் சிரித்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக கோபம் வருகின்ற பொழுது கூட அந்த கோபத்தை தமக்குள்ளேயே மறைத்து கொள்வார்கள், வெளியே காட்டாமல் அந்த கோபத்தை தமக்குள்ளே மறைத்து கொண்டு அதை எவ்வாறு வெளியே ஒரு நல்ல கேரக்டராக அல்லது ஒரு நல்ல ஒரு ஆளுமையை வெளியே காட்டலாம் என்று சொல்லி சிந்தித்து செயல்படுவார்கள். இதெல்லாமே அவர்களுடைய அதாவது ஒவ்வொரு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் சமாளிப்பதில் தான் தங்கி இருக்கிறது அவர்களுடைய அறிவின் முதிர்ச்சி அல்லது அவர்களுடைய முதிர்ச்சி என்று சொல்வார். அதிகமாக எல்லோருமே சொல்லுவோம், நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன், நான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லிக்கொள்வோம். ஆனால் நாங்கள் சொல்வது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை எங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்திவிடும். சிலரை பார்த்தால் பெரியதொரு படித்தவராக நிறைய தெரிந்தவராக இருப்பார், அறிவில் முதிர்ச்சி மாத்திரமல்ல அவர் தோற்றத்தில் முதிர்ச்சியாக இருப்பார், சில நிர்வாக கட்டமைப்புகளை கூட தன்னகத்தை கொண்டிருப்பார். ஆனால் அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்து கொள்ள மாட்டார். அந்த நிர்வாகத்தில் அவர் இருக்கின்ற பொறுப்புக்குரிய விடயங்கள் என்னென்னவோ அதை கூட அவர் சரியாக செய்து கொள்ள மாட்டார் என்று சொன்னால் அவருடைய முதிர்ச்சி என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைந்து விடுகிறது இல்லையா? இந்த உருவத்துக்கும் மெச்சூர்ட் அப்படின்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு வயசுக்கு வந்துட்டார், ஒரு 18 வயசு 20 வயசை தாண்டிட்டாருன்னு சொன்னால் அவர் மெச்சூர்ட் ஆகிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. அதே போல் அவர் உடல் தோட்டத்தில் தாடி மீசையெல்லாம் வளர்த்து ஒரு ஆண்மகனாக அல்லது இளைஞனாக ஒரு ஜோதியாக தெரிகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மெச்சூர்ட் ஆகிட்டார் என்றது கிடையாது. அதுவே மாறாக ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு 6 வயசு பையன் அல்லது 8 வயசு 10 வயசு ஒரு சிறுவன், அவன் சில வேளைகளில் உருவத்தில் சின்னவனாக இருக்கிற பொழுதும் சில வேளைகளில் அவனுக்கும் இந்த மெச்சூர்ட் அப்படின்ற ஒரு பண்பு இருந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வயதுகளை வைத்துக்கொண்டோ அல்லது உருவத்தினுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டோ அல்லது செயற்பாடுகளை வைத்துக்கொண்டோ நாங்கள் ஒரு மனிதரை மெச்சூர்ட் ஆயிட்டார் இல்லைன்னு சொல்லி வயதுக்கு வந்துட்டார் முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அப்படின்றத நாங்கள் அளவுகோல் மூலமாக அளந்து கொள்ள முடியாது. மாறாக அவருடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது, இதனெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் அவருடைய இந்த முதிர்ச்சி என்பதை அளவிட்டுக் கொள்ளலாம். இந்த முதிர்ச்சி என்பதற்கும் நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் எண்ணம். எண்ணத்தின் மூலமாகத்தான் இந்த செயற்பாடு உருவாக்கி கொள்ளுகிறது. மனதில் என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அதுதான் செயல் வடிவம் கொள்ளுகிறது. செயல் வடிவம் கொள்வதன் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்தினுடைய ஓட்டத்திற்கு காரணமாக இருப்பது ஒவ்வொரு மனங்களும் தான் என்பது மிக முக்கியமான ஒரு உண்மை. பேசப்போகிறோம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்கின்ற தலைப்பின் வாயிலாக இன்றைய வணக்கங்க நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள போகிறோம். தொடர்ந்தும் வருகிறது இறைவணக்கம் பகுதியினுடைய சைவ சிந்தனை. அதனை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறைவணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் தீபாராதனையை பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்தும் அதை பற்றியே சிந்திக்கலாம். தீபாராதனை காட்டப்படுகிற பொழுது 3 தடவைகள் காட்டப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் பதிவிலே பார்த்திருந்தோம். அந்த 3 தடவைகள் காட்டப்படுவதற்குரிய தத்துவத்தை நேற்றைய தினமே சிந்தித்திருந்தோம். இன்றைய தினம் அதற்குரிய பலனை பார்க்கலாம். அதாவது முதல் தடவை சுற்றுகிற பொழுது அந்த சுற்று உலக நன்மைக்காக வேண்டி சுவாமிக்கு சுற்றப்படுகிறது. 2வது சுற்று அந்த ஊரினுடைய நன்மைக்காக சுற்றப்படுகிறது. அதாவது அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிற அந்த தேவஸ்தானம் திருக்கோயில் அமைந்திருக்கிற அந்த இடம் ஊரினுடைய நன்மைக்காக. 3வது சுற்று எங்களினுடைய நன்மைக்காக, தனிப்பட்டவரினுடைய நன்மைக்காக சுற்றப்படுகிறது. ஆக இந்த 3 சுற்றுக்களிலே முதல் சுற்றுத்தான் பிரதானம். ஏனென்றால் இந்த முதல் சுற்று இறைவனுடைய பாதத்திலிருந்து சிரசு வரைக்குமானது. அதாவது இந்த முழு உலகங்களும் நன்மை அடைய வேண்டும், நன்மையே பெற வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக முதல் சுற்று சுற்றுகிறோம். இப்படி 3 சுற்றுக்களாக தீபாராதனை காட்டி இறுதியாக கேசாதி பாதாந்தம் அல்லது பாதாதி கேசாந்தம் என்று 2 முறை இருக்கிறது. இறைவனுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் உயர்த்தி பின்னர் படிப்படியாக கீழிறக்கி பாதத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்ததன் பிற்பாடு அந்த தீபம் அணைக்கப்படும்.
இந்த தீபாராதனைக்கு கூட இவ்வளவு தத்துவங்கள் தாத்பரியங்கள் இருக்கிறது. இந்த தீபாராதனைகள் தரிசிக்கிற பொழுது கூட ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. ஆலயத்திலே பலவிதமான தீபங்கள் இருக்கிறது. 16 வகையான தீபங்கள் இருக்கிறது. அதே போல சிவாலயங்களிலே 32 வகையான தீபங்கள் கூட இருக்கிறது. அந்த அவ்வளவு தீபங்கள் பற்றிய விளக்கத்தையும் இந்த சிறிய பதிவிலே தர முடியாது. ஆனதினாலே சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு தீபாராதனையை தரிசிக்கிற பொழுதும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக ஐதீகம். அது ஆகமங்களிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஏக தீபம், அதாவது ஒரு தீபம், அதாவது விளக்கிலே திரியிட்டு எண்ணெய் ஊற்றி காட்டுகின்ற ஒரு முக தீபம். ஏக தீபத்தை தரிசிப்பதினாலே இறைவன் ஒருவனே என்கின்ற தத்துவம் நிலைநிறுத்தப்படுவதுடன் எங்களுடைய மனமும் ஒருமுகப்படுகிறது என்பது அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அடுத்து கற்பூர ஆரத்தி. கற்பூரத்தட்டிலே கற்பூரம் வைத்து கற்பூர தீப ஆரத்தி அதை பார்க்கிற பொழுது எங்களுடைய துன்பங்கள், ஆணவாதி மும்மலங்கள், தீய குணங்கள் எல்லாம் அழிந்து அதிலே இருந்து வரக்கூடிய கற்பூரத்திலே இருந்து வரக்கூடிய சுகந்த வாசனை எங்களுடைய மனதிலே எப்படி அமைதியை கொடுக்கிறதோ அதுபோல வாழ்க்கையிலே எங்களுக்கு அமைதியை தரக்கூடியது இந்த கற்பூர ஆரத்தி. அதே போல பஞ்சதள தீப ஆரத்தி, அதாவது பஞ்சாராத்தி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சாராத்தி காட்டுகிற பொழுது இறைவன் 5, அதாவது சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இருக்கிறது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்கின்ற 5 முகங்களினுடைய தாத்பரியமாக கற்பூர, அதாவது பஞ்சாராத்தி காட்டப்படுகிறது. அந்த பஞ்சாராத்தியை தரிசிப்பதினாலே எங்களுக்கு இறையருள் பரிபூரணமாக கிடைக்கின்ற பலனை அது நமக்கு தருகிறது. அதாவது புஷ்பாஞ்சலி முடிந்ததன் பிற்பாடு இந்த பஞ்சதள தீப ஆரத்தி காட்டப்படும். அதை தரிசிக்கிற பொழுது இறைவனுடைய அருள் எங்களிடத்திலே பரிபூரணமாக கிடைக்கிறது. இது சாதாரணமாக ஒவ்வொரு சந்நிதியிலும் காட்டப்படுகிறது. அதே போல தூபம், அதாவது முதலிலே சுவாமிக்கு ஸ்நானம் முடிந்ததன் பிற்பாடு தூபம் காட்டப்படும் இல்லையா, அந்த தூபம் எங்களுடைய மனதிலே உற்சாகத்தை தரக்கூடியது. அந்த தூபம் காட்டுகிற பொழுது அதை தரிசிப்பதினாலே எங்களுக்கு உற்சாகம், மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி உற்சாகம் கிடைக்கிறது. அதே போல அலங்கார தீபம், அதாவது அடுக்கு தீபம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அடுக்கு தீபத்தை தரிசிப்பதினாலே சாம்ராஜ்ய போகம் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது எல்லா விதமான சுகங்களும் எங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கிறது. அது அலங்கார தீபத்தை சுவாமிக்கு காட்டுகிற பொழுது அதை நாங்கள் தரிசிப்பதினாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இப்படி பொதுவாக இது சாதாரணமாக இந்த தீபங்கள் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் காட்டப்படும் என்பதனாலே இதை பற்றி இன்றைய தினம் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். இது தவிர 16 வகையான தீபங்கள், 16 வகையான உபச்சாரங்கள், 32 வகையான தீபங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட விளக்கங்கள், விலாவாரியான ஆராதனைகள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் இதை பற்றி நிறைய தேடி கற்றுக்கொள்ளலாம், தேடி சிந்தித்துக் கொள்ளலாம். அதே போல ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஆராதனைகளுக்கும் உரிய பலன்களையும் அதனுடைய முறைகளையும் சிந்தித்து அதை உணர்ந்து வழிபாடு செய்கிற பொழுதுதான் அதனுடைய பலன் எங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கிறது. ஆனதினாலே இன்றைய தினம் இறைவனுக்கு காட்டக்கூடிய தீபாராதனைகளை பற்றியும் அதனுடைய பலன், அதை தரிசிப்பதனாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்த்திருந்தோம். நாளைய தினம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக திரவியங்களினாலே என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கிறது என்பது பற்றி நாளைய தினம் சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இறைவணக்கம் பகுதியினுடைய சைவ சிந்தனை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், ஒரு உற்சவம் நடக்கிறது அல்லது ஒரு கோயிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லினா இந்த தீப ஆராதனை என்று சொல்லுவார்கள். எல்லாருமே சாதாரணமாக இருப்பார்கள். இந்த தீபங்கள் காட்டப்படுகிற பொழுது அல்லது தீப ஆராதனை நடைபெறுகிற பொழுது மட்டும் தங்களுடைய கரங்களை சிரசுக்கு மேலே கொண்டு போய் வணங்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த வேளைகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதனால தான் ஆலய வழிபாட்டின் பொழுது அல்லது ஆலயத்தினுடைய உற்சவங்களின் பொழுது இந்த தீப ஆராதனை அல்லது தீப வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவமான இடங்கள் வழங்கப்படுவது வழமையாக இருக்கிறது. அவர் சொன்னது போல 32 வகையான தீபங்கள் சிவாலயங்களையும் ஏனைய ஆலயங்களில் 16 வகையான தீபங்கள் காட்டப்படுவதும் வழமையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதுவும் விசேஷ காலங்களில் இந்த தீப ஆராதனைகளுக்கு என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு மௌசூல் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு தனித்துவத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தீப ஆராதனைகளும் எதற்காக காட்டிக்கொள்ளப்படுகிறது அல்லது அதனுடைய உட்கிடையான நோக்கங்கள் என்ன மாதிரியாக இருக்கிறது, அதனுடைய பிரதான நோக்கம் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பது தொடர்பாக சைவ சிந்தனையிலே பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இறைவணக்கம் பகுதியினுடைய கிறிஸ்தவ சிந்தனையை பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்புக்கு இடம் கொடுங்க. அன்பு தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய பிரதானமான உயர்வுக்கு காரணமாக இருக்கும். அன்பு தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கொள்கைக்கும் காரணமே அன்பு தான். நம்ம உயர்த்துவதற்கும் அன்பு தான் தேவை. நம்ம உயர்ந்து வருவதற்கும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் அன்பு தான் தேவை. அன்பை இன்றைக்கு நாங்கள் முதலிடமாக, அந்த அன்புக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற உறவாக இருந்தாலும், அல்ல ஒரு காரியாலயத்தில் இருக்கிற உறவாக இருந்தாலும், அல்ல விசேஷமாக அயலில் கிராமங்களிலே நாம் இருக்கிற பட்டணங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மத்தியில் யாராக இருந்தாலும் சரி, அன்புக்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்குறோம், அதிகாரத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த அதிகாரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மட்டான அன்பை கூட உடைத்து கொண்டு போகுது. அதிகாரம் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். ஆகவே அதே போல் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்குற பொழுது, இன்றைக்கி ஒரு ரஃபிக்கை நாங்கள் பார்க்குறோம். அவர் எல்லா இடத்துல நின்று விசில் ஊதிட்டு இருக்கிறார். இப்போ இன்றைக்கி பார்க்குறோம், அவர் விசில் ஊதி எல்லாத்தையும் கட்டுப்பாடு வைக்கிறார். அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி போகக்கூடாது. இப்போ அதே ரஃபிக் வீட்டில் வரும்போது விசிலோடு வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது குடும்பம். ஆகவே இது குடும்பம், அது அவருடைய ஒரு திட்டம், வேலை திட்டம், ஒரு பாதுகாப்பு திட்டம். இப்போ அங்கே அவர் விசில் ஊதலாம், ஆனால் அதே விசிலை தன்னோட குடும்பத்துக்கு கொண்டு ஊதக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கி அதுதான் இருக்கிற காரியம். நம்ம எல்லாத்துக்கும், நம்ம குடும்பத்தில் சரி, நம்ம ஒரு காரியாலயத்தில் சரி, எல்லாத்துக்கும் நம்ம அதிகமாக நாங்கள் கோவிக்கிறோம், அதிகமாக நாங்கள் திட்டுறோம், அதிகமாக நம்ம காரியம். ஆனால் திட்டுறதுனாலும் கோவிப்பதுனாலும் நாங்கள் நினைக்கிறோம் காரியங்கள் கச்சிதமாக ஆகும் என்று சொல்லி. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் எல்லாம் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பு 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 தான். அன்புக்கு தான் முதலிடம் கொடுங்க. என்ன சொன்னால், அவரே அன்பே உருவான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் தான் அன்பு. அன்புக்கு அடையாளம் பண்ணா இயேசு கிறிஸ்து தான். என்று சொன்னால், அவர் எங்கள் மேலே இருக்கிற அன்பு நிமித்தமாக தான் அவர் சிலுவையில் கூட அடிக்கப்பட்டு மரித்தார் என்று நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதற்கு, நாங்கள் பயனடைவதற்கு, நம்ம வெற்றி பெறுவதற்கு அன்பு தான் முக்கியமானது. அன்பு தான் எங்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அன்பு என்ன செய்கிறது பாருங்கள். அப்பொழுதும் செயல்படாவிட்டாலும் அவங்க யோசிப்பாங்க, எங்கள் மேலே இவங்க இவ்வளோ அன்பு காட்டும்போது நாங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அன்பு காட்டினவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்து ஒரு வேலையிலையோ காரியத்திலையோ நாங்கள் அவங்க உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்குள்ள வரும். நம்ம அதிகாரத்தை வச்சு திட்டோம் என்று சொன்னால் என்ன வரும் பார்க்குறோம், அவங்களுக்குள்ள போயிட்டு நாளைக்கு இதை விட மோசமாக செய்யணும் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ளே வரும். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்புக்கு இடம் கொடுங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு அன்புக்கு இடம் கொடுங்க. தாய் தகப்பனாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அன்புக்கு இடம் கொடுங்க. அதே போல் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு இடம் கொடுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்புக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பு ஒரு நாளும் பழிவாங்க யோசிக்காது. ஆகவே பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்க 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 இன்னும் மற்றவர்கள் எங்களை நேசிப்பாங்க. அன்போடு செய்கிற எந்த காரியத்திலையும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, எந்த விதமான உபத்திரவம் இருக்காது. என்று சொன்னால் அன்பு எங்களை தாங்கும், சகைக்கும், தப்பி வைக்கும். இயேசு கூட சொல்கிற காரியம், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போக வேண்டாம். ஆகவே தீர்க்க தரிசன வரங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசை ஆனாலும் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. இன்றைக்கு நிச்சயமாக இயேசு கூட எங்களோட நெஞ்சில் பதிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் அன்பு தான். அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்கும் மட்டும் எங்களுக்கு உயர்வு தான் உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் என்ன செய்யுங்க, உங்கள் காரியத்தில் வாழ்க்கையில் அன்பை கூட பயன்படுத்துங்க. அந்த அன்பை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக நண்பர்கள், சிநேகிதம், அநேக உறவுகள் சேருவார்கள். அது மட்டுமில்லை, உங்கள் வேலை திட்டங்கள் எல்லாம் மிகவும் அருமையான முறையில் அது நடைபெறும். அதனால் நாங்களும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் இன்றைய நாட்கள் இது கேட்கிற பொழுது நீங்களும் அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவருக்கொரு அன்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மூலம் உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பு என்கின்ற ஒரு விடயமே உலகத்தின் அத்தனை இயக்கத்திற்கும் அடித்தளமாக இருக்கின்றது என்பதை இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை நமக்கு புலப்படுத்தியிருந்தது. சரி, இன்றைய நாளின் இறைவணக்கம் பகுதி நிறைவடைந்து விட்டது. எல்லோருமே ஆவலோடு இருக்கின்ற பகுதி இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். எல்லோருமே ஒவ்வொருவருடைய ராசிகளை தங்களுடைய ராசிகளை பார்க்கின்ற பொழுது திருப்தி அடைந்து கொள்வதும் கவலைப்பட்டுக் கொள்வதும் வளமாகி விடுகிறது. ஆனால் இந்த கொரோனா என்கிற இந்த கொடிய வைரஸ், இதற்காக எந்த விதமான ராசிகளும் தங்களை கொண்டு நடத்த முடியாது. கொரோனா வந்துவிட்டால் எந்த ராசியில் என்ன பலன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே ராசி பலனை பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். வருகிறது ராசி பலன். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம், ராசி இடவம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 4:34 முதல் 6:04 வரை. இன்றைய ராகு காலம் 12:04 முதல் 1:34 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, அதிக சிறப்பும் சிந்தனை தெளிவும் செயற்பாடும் இன்றைய நாளிலே அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கர்மங்களும் அடுத்தவர் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமான பணவரவுகள், பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இதனை நன்றாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் மேன்மையான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே அமைந்திருக்கின்றது. வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, ஏனைய துறைகளில் ஈடுபட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் முயற்சி இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக அமைகின்றது. கூடுதலான உடல் உழைப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு இருக்கும். சோர்ந்து விடாதீர்கள். ஓரளவு உங்களை பாதுகாத்து இன்றைய முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுங்கள். அவை பூரண வெற்றியை தரக்கூடியதாகவும் லாபத்தை தரக்கூடியதாகவும் அமையும். இடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற விடயங்கள் அனைத்தும், தொடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் மிகவும் வீணான ஒரு முயற்சியாக உங்களுக்கு தோற்றமளிக்கும். ஆனால் அப்படி எண்ணி விடாதீர்கள். நிச்சயமாக அவை வெற்றி பாதையில் உங்களை இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். வியாபாரத்தில் நீங்கள் சோர்வு நிலை வேண்டாம். ஓரளவு மன திருப்தியோடு நீங்கள் தொழிலில் ஈடுபடுங்கள். அவை உங்களுக்கு பூரணமான வெற்றியை தரக்கூடியதாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, கணக்கில் வல்லுநராக இருக்கக்கூடிய நீங்கள் கல்வித்துறையில் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ராசியாக மிதுனம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த ராசிக்கு பொருத்தமானவராக நீங்களும் கல்வியில் மேன்மையான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். அதிலே உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த உயர்வு நிலை உங்களுடைய குடும்பத்தாருக்கு உள்ளூர பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியவையாக அமையும். அதனால் நீங்கள் உங்களுடைய கர்மங்களை ஆற்றும்போது அதனூடாக பெரும் வெற்றியை காணக்கூடியதாகவும் லாபத்தை காணக்கூடியதாகவும் அமையும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் தொடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு பூரணமான வெற்றியையும் மகிழ்வையும் உங்களுக்கு லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. கடகராசி அன்பர்களே, நீங்கள் புது புது முயற்சிகளையும் புது புது திட்டங்களையும் வளர்ச்சியையும் பற்றி யோசிப்பவர். ஆகவே இன்றைய நாளிலே அவைகள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக அமையும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற கர்மங்கள் உங்களுக்கு ஓரளவு பூரண திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தாருடன் மகிழ்வுடன் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியான வளர்ச்சியில் நீங்கள் மேலோங்கி நிற்பீர்கள். பொது விடயங்களில் ஓயாது உழைத்து நல்லவர்களுடைய மனதிலே நீங்கள் ஒரு நற்பண்பாளன் என்ற ஒரு நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அதனை சரியாக செயல்படுத்தி உங்களுடைய மன நிறைவையும் உங்களுடைய செயற்திறனையும் காட்டுங்கள். சிம்மராசி அன்பர்களே, ஆளுமையும் வீரமும் விவேகமும் உங்களுக்கு நிறைய உண்டு. ஆகவே எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் தோல்வி காண மாட்டீர்கள். கடுமையாக உழைப்பீர்கள். உடலை வருத்தி உழைப்பீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள்
கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தவரை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவருடைய உதவி நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும். அவர்களும் பரிபூர்ண மகிழ்வோடு உங்களுடன் ஒட்டி உறவாடி உங்களுடைய கருமங்களுக்கு ஒத்தாசை புரிவார்கள். குடும்பத்தாரும் பூரண ஆதரவு தருவார்கள். ஆகவே மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான மங்களகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த ஆரோக்கியமான நாளை நீங்கள் மிகவும் நேசித்து ஈடுபடுங்கள். அதிக வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் சமமான ஒரு நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அவை உங்களுக்கு வெற்றி தரக்கூடியவையாக அமையும். சோர்வு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயற்பாட்டையும் நிதான நிலைக்கு கொண்டு வந்து ஊக்கமாக செயல்படுங்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். எதிலுமே நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரிபூரணமான வெற்றியை தரக்கூடியவையாக அதனை மாற்றி பூரண சந்தோஷத்தை நீங்கள் ஆக்கிவிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும், அமையும். ஆகவே இன்றைய நாள் ஒரு தன்னிறைவு கண்ட நாளாக உங்களுக்கு இருக்கும். துளாராசி அன்பர்களே, அதிக திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைய உங்களுக்கு உண்டு. நீங்கள் இளைஞராக இருந்தால் நீங்கள் விரும்பிய திருமண வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மங்களகரமான சந்தோஷமான பல நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஒரு பரிபூர்ணமான வெற்றியை தரும் ஒரு சிறப்பான சந்தோஷமான நாளாகும். ஆகவே இந்த நாளை நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தோடு செயல்படுத்தி அதிலே அதிக லாபம் கண்டு பிறரையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ச்சி பெற்று குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய ஆளுமையை பரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக மிகுந்த ஊக்கத்தோடு இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. உங்களுடைய வெறித்தனமான நடவடிக்கை, அதாவது ஆவேசமும் ஆர்வமும் உங்களுக்கு இந்த முயற்சியை நான் வெற்றிகரமாக முடித்தே ஆக வேண்டும் என்ற ஆக்ரோஷமான ஒரு நிலை வரும். நிச்சயமாக அதனை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படலாம், மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வரலாம். அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறி இன்றைய நாளிலே பல கர்மங்களை ஆற்றி வெற்றி காணுவீர்கள். தனுராசி அன்பர்களே, நீங்கள் ஏழரை சனியின் மத்திய பகுதியிலே நிற்கின்றீர்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் மிக தொல்லை தருபவையாக அமையும். சோர்ந்து விடாதீர்கள், உறுதியோடு நில்லுங்கள், தன்னம்பிக்கையை தளர விடாதீர்கள். உங்களுடைய எண்ணப்பாடும் முயற்சியும் உங்களுக்கு பரிபூரணமான வெற்றியை தரும். சாப்பாட்டுக்கு கூட இன்றைய நாளிலே நீங்கள் நேரமில்லாமல் இருக்கும். அப்படி ஒரு கடினமான உழைப்பு இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அது இயல்பாகவே அந்த சந்தர்ப்பம் வரும். அதிலே நீங்கள் பூரண வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் நிச்சயமாக அதிலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக கவனமாக செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிக கோபம் வரும் நாளாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் அப்படி கருமங்கள் ஆகும். நண்பர்களாலோ அல்லது ஏனையவர்களாலோ உங்களுக்கு தொல்லைகள் சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதனால் நீங்கள் கோபம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டாகலாம். அதனால் கடினமான பேச்சுகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் அதனை தவிர்த்து அனுசரித்து அரவணைத்து அவர்களோடு அன்பாக பேசி உங்களுடைய கர்மத்திலே நீங்களும் கண்ணாக இருந்து அதிக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்படும். நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய கர்மம் சாதனைக்குரியதாக இருக்கும். நீங்கள் மிகுந்த பிரயாசையுடன் செய்கின்ற இந்த விடயங்கள் உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும். இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அருமையாகவும்
அழகாகவும் உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுடன் சேர்ந்து குதூகலமாக நீங்கள் கொண்டாடி மகிழக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. கல்வி கற்கும் இதிலே உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அதில் கூட நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளிலே நிச்சயம் உண்டு. மீனராசி அன்பர்களே, நேர்மையும் நிதானமும் உங்களுடன் ஒட்டி பிறந்தது. ஆகவே நிதானமாகவும் நேர்மையாகவும் நீங்கள் செயல்படுவதில் வல்லவர். இன்றைய நாள் காரிய சாதனை மிகுந்த நாளாக உங்களுக்கு உள்ளது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் தொடுக்கின்ற காரியங்களும் நிச்சயமாக உங்களுடைய கொடுக்கின்ற மனமும் சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக அமைகின்றது. தொழிலில் மிக மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு, அதிக பணம் சேரக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களை மகிழ்விக்கும் தன்மை அனைத்தும் ஒருங்கே அமைந்த ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் அழகாக பயன்படுத்தி அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் காண வேண்டும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயமாக அல்லது பேசு பொருளாக அமைந்திருக்கின்ற விடயம் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த மனம் என்று சொல்லுகின்ற பொழுது பல பாடல்கள் இருக்கிறது ஜசோ. அதாவது உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்ற ஒரு பாடல் இருக்கு. அதே போல இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி. அதே போல 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அப்படி ஒரு பாடல். இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற நிறைய பாட்டுகள் இருக்கு. நீங்க சொல்லுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம், இப்படி சிந்தனைகள் இந்த மனம் என்கின்ற விடயத்தை உள்ளடக்கிய பாடல்களாக அவை அமைந்திருக்கு. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே தத்துவ பாடல்களாக அமைந்திருக்கு. அந்த மனமே அப்படின்னு வச்சு நிறைய பாட்டுகள் இருக்கு. ஓ மனமே, அந்த பாடல்களை தான் சரி. அதாவது மனம் என்பதை குறித்தான தத்துவ பாடல்களை சந்தோஷம் சரியா, உள்ள துணர்வுகள் சங்கமிக்கிற பாடல்களை சொல்லவில்லை. ஆகவே அந்த பாடல்களூடாக புலப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மனம் என்கின்ற ஒரு விடயம் எங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை ஆளுமை செய்வதனூடாக, இந்த ஆளுமைகளினூடாக புறப்படுகின்ற வெளிப்பாடுகள் சில வேளைகளில் அவை கவலையை தருவதாகவோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதாகவோ, சில வேளைகளில் சந்தோஷத்தை தருவதாகவோ, சில வேளைகளில் எல்லாமே நிம்மதியானதாகவோ அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த மனத்தை ஆளுமை செய்கிற இடத்தில்தான் பல பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள். இன்றெல்லாம் அகத்தினுடைய அழகை முகத்தில் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதிகமானவர்கள் தங்களுடைய முகத்திற்கு முகமூடி போட்டுக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் மேக்கப்பும் போட்டுக்கொள்றாங்க. நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற அந்த அகத்தின் அழகை முகத்தில் காண முடியாத காரணம் என்னென்று சொன்னால், சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ரியால் தோற்றத்தில், அதாவது அவனுடைய சுயரூபத்தில் அவனுடைய உள்ளத்து உணர்வுகள் முகங்களில் தெரிந்தாலும் மேக்கப், நீங்கள் சொல்வது போல மேக்கப் அல்லது ஏனைய கிரீம்களை போட்டு முகத்தினுடைய நிறத்தை மாற்றி அல்லது தோற்றத்தை மாற்றி இப்படி செய்திருக்கின்ற முகத்தில் அந்த அகத்தினுடைய அழகு தெரியாது. தாடி வச்சிருக்கிறது ஆண்கள் தானே வேறொரு முகத்தை அது கொடுக்கும், வேறொரு முகத்தை தான் அந்த முகம் காட்டி கொடுக்கும். பலரை பார்த்தால் தெரியும், அது வாயிலே இனிமையாக பேசுவார்கள். அதாவது சொல்றார்கள், அடிநாக்கில் தேனும் நுனிநாக்கில் தேனும் அடிநாக்கில் விஷமும் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது பேசுகின்ற பொழுது கனிவாக பேசி பின்னே சென்று பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு செல்பவர்களே அப்படி சொல்வார்கள். இவை எல்லாமே அந்த சிந்தனைகளூடாக எழுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய மனதில் நாங்கள் எதை சிந்திக்கின்றோமோ அதைத்தான் நாங்கள் செயற்படுத்த இருக்கின்றோம். நாங்கள் எதை செயற்படுத்துகின்றோமோ அதற்கான பலனைத்தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். மனதில் எழுகின்றது, அதாவது நாங்கள் யாரோ ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுடைய மனதில் எழுகிற பொழுது அதற்கான வழிவகைகளையும் அதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டு செல்வோம். செய்து கொண்டு செல்லுகிற பொழுது நம்மை அறியாமல் நாமே அந்த இடத்தில் விழுந்து விடுவோம். ஆகவே நாங்கள் ஒருவரை உருவாக்கிவிட வேண்டும், எனக்கு தெரிந்ததை இன்னொருவருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், இப்படி என்கிற அந்த சிந்தனை வருகின்ற பொழுது நாம் அறியாத விடயங்கள் யாரோ மூலம் நமக்கு கிடைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு.
அதாவது தெய்வத்தினால் ஆகாதனினும் முயற்சி தன் கை வெறுத்த கூலி தரம் என்று சொல்லுவார். அதாவது மெய் வெறுத்த கூலி தரம் என்று சொல்வார். அதாவது எங்களுடைய உடலின் வேலை அல்லது வலிமையினால் அல்லது நாங்கள் செய்கின்ற அந்த கடின உழைப்பினால் நாம் ஏதோ ஒன்றை பிரயாசப்படுகிறோம் என்பதை அந்த இயற்கை நமக்கு தந்துவிடும் என்று சொல்வது போல அமைந்துவிடும். எங்களுடைய சிந்தனைகளூடாகத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. நிச்சயமாக அதனால தான் நாங்கள் சிந்திக்க சிறுமிடத்தோடு ஆரம்பிக்கிறது வளமை. காலை வேளையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆழ் மனதிலே. அதன் மூலமாக நல்ல எண்ணங்கள் விதைத்துக் கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மனம் அப்படின்றத பற்றி பேசிக்கொண்டே போகலாம். மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் பற்றியும் மனதினுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் பற்றியும் நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். தொடர்ந்தும் பேச போகிறோம் பல்வேறுபட்ட விஷயங்களை. கட்டாயமாக இந்த கடந்து வந்த கால பகுதிகளை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இதை கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கம் கருதி நாங்கள் கொண்டு வரக்கூடிய பகுதி இன்றைய நாள் பகுதி தொடர்ந்து வருகிறது. அதனை தொடர்ந்து மீண்டும் வணக்கங்க பிற நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பினூடாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆயிரத்து 1918 ஆண்டின் இதே நாளில் முதலாம் உலக யுத்தத்தில் இத்தாலியிடம் ஆஸ்திரியா ஹங்கேரி சரணடைந்தது. 1921 ஆண்டின் இதே நாளில் ஜப்பானிய பிரதமர் ஹரா தகாஷி டோக்கியோவில் படுகொலை செய்யப்பட்டார். 1956 ஆண்டின் இதே நாளில் ஹங்கேரியில் சோவியத் எதிர்ப்பு புரட்சியை முறியடிப்பதற்காக சோவியத் யூனியன் துருப்புக்கள் படையெடுத்தன. 2008 ஆண்டின் இதே நாளில் அமெரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக பராக் ஒபாமா தெரிவானார். இங்கிலாந்தின் 3ஆம் வில்லியம் 1650 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். சிங்கப்பூரின் 4வது குடியரசுத் தலைவர் வி ஹிம் வி 1915 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற சீன இயற்பியலாளர் சார்லஸ் காவோ 1933 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இந்திய திரைப்பட நடிகை தபு 1972 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஈழத்து எழுத்தாளர் ஜேம்ஸ் ரத்னம் 1988 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். திரைப்பட பாடலாசிரியர் கு மா பாலசுப்ரமணியம் 1994 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இஸ்ரேலின் 5வது பிரதமர் இட்சாக் ரபீன் 1995 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதி தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். ஆகவே வரலாறுகளிலே உங்களுடைய பெயர்களையும் பதிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆற்றிய கர்மங்கள் நிலை பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல காரியங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். சரி, இந்த வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படம், சிவகார்த்திகேயனுடைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதில் சொன்ன ஒரு விஷயம், உலகத்தினுடைய தலை சிறந்த சொல் எதுன்னு கேட்டால் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னர் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். சிவகார்த்திகேயன் சொன்னதுக்கு பிறகு அது கொஞ்சம் அதிகளவாக பேசுபொருளாக மாறிய ஒரு சொல். சரி, இந்த செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது செயலினுடைய முன்னுக்கு அதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா எண்ணங்களுடைய வடிவம் தான் செயல் வடிவம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த எண்ணம் எங்கிருந்து தோற்றம் பெறுகிறதுன்னு சொன்னா மனம் அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த செயல்களால் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. உலகத்திலே ஒவ்வொரு அசைவுகளுக்கும் காரணமே இந்த செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சின்ன விஷயத்துல பெரிய விஷயத்துக்கும் ஒவ்வொன்றுக்குமே இந்த செயல் தான் அடிப்படையாக அமைக்கிறதுன்னு சொன்னா இன்றைக்கு மனத்தினுடைய வழிபாடு அல்லது மனத்தினுடைய தோற்றப்பாடு அல்லது மனத்தினுடைய எண்ணங்கள் தான் இன்றைக்கு செயல்பாடாக நகர்கிறது என்று சொன்னால் எங்களுடைய மனங்களிலே நல்ல எண்ணங்களை விதைப்பதன் ஊடாகத்தான் இந்த செயற்பாடுகள் நல்ல காரியங்களாக அமைந்துவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்ல விடயங்களை நாங்கள் நிறையவே செய்து கொள்ளலாம். அது மாறாக எங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே தீய எண்ணங்கள் குடிகொள்ளுமாக இருந்தால் ஆணவம் கண்மம் இப்படியான விடயங்கள் எங்களுடைய தீய எண்ணங்களாக எங்களுடைய மனங்களுக்குள்ளே புதைக்கப்படுகிற பொழுது விதைக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வரக்கூடிய மரங்கள் அதே போல எங்களுடைய செயல்கள் இவ்வளவுமே தீயவையாகத்தான் மாறிக்கொள்கிறது. இது சமூகத்திற்கு மாபெரும் கேடாக மாபெரும் தீங்காக அமைந்திருப்பதும் வளமையான ஒரு விஷயம். அதே போலதான் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த மனம் அப்படின்ற ஒரு விடயம்
இப்போ சாதாரணமாக சின்னதாக உதாரணத்துக்கு சொல்லிக்கொள்ளலாம், இந்த காணிகளை நாங்கள் சில வேளைகளில் துப்புரவு செய்யாமல் விட்டோம், இல்லை 10-15 வருஷத்துக்கு பேசாமலே விட்டோம்னு சொன்னா அந்த காணிகளில் தேவையற்ற புல்லுகள், புதறுகள், முள்ளுகள் இப்படியான தேவையற்ற விடயங்கள் உருவாகி கொள்ளும், இல்லை தேவையற்ற விடயங்கள் வளர்ந்து கொள்ளும். அதே போல தான் எங்களுடைய மனமும். நாங்கள் தேவையில்லாமல் இல்லைன்னு சொன்னா மனத்தில் எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாது விடுகிற பொழுது அது நல்ல எண்ணங்கள் விதைப்பதற்கு பதிலாக தீய எண்ணங்கள் மிக விரைவாக அல்லது மிக சீக்கிரத்தில் வந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் மனதை எப்பொழுதுமே வெறுமையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. மனதை ஏதாவது ஒரு நிலைப்பாட்டிற்கு அல்லது ஏதாவது ஒரு எண்ணத்தோடு செயற்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் மட்டுமே தான் எங்களுடைய மனம் தெளிவடைந்து கொள்ள முடியும். மனம் தெளிவாக இருக்கிற பொழுது நாங்கள் எண்ணுகிற ஒவ்வொரு விடையும் தெளிவடைந்து கொள்ளும். அந்த தெளிவான எண்ணங்கள் மூலமாக நாங்கள் செயற்கூடக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் தெளிவாகவும் நல்லதாகவும் அமைந்து கொள்ளும். இதன் மூலமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. பேசப்போகிறோம் இன்னும் பல விடயங்களை. தொடர்ச்சியாக குரல் சொல்லும் கதை பகுதி தயாராக இருக்கிறது. அறிவியல் மிகப்பெரிய ஒரு அறிவியல் பொக்கிஷமாக இல்லை என்று சொன்னால் அறிவியல் நூலாக எல்லோராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளிலிருந்து அற்புதமான ஒரு குரலும் அதற்கேற்ற மாதிரியாக கதையோடும் தயாராக இருக்கிறார் தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா. இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவ அது மேன்மேல் வரும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவ அது மேன்மேல் வரும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 37ஆம் அதிகாரமான அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தின் 8வது குரலுக்கு விடையும் கதையும் சொல்ல வந்திருந்தேன். இந்த 8வது குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அவாவில்லாத நிலை தான் மேன்மையான நிலை. அந்த மேன்மையான நிலை இல்லாமல் நமது உள்ளத்தில் அவா உள்ளுக்கு புகுந்துட்டால் துன்பங்கள் எல்லாம் தேடி வரும். அப்போ துன்பம் இல்லாமல் ஒருவன் இருக்க வேண்டுமே ஆனால் அவன் அவா இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது எந்த பொருளையும் ஆசைப்படாது இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆசைப்படுவதாலே இவையும் வந்து சேர்வதில்லை. இறைவன்றை அருளாலான் வர்றது. அப்போ இறைவன்றை அருளால் வர்ற எல்லாவற்றையும் நாங்கள் பெற வேண்டும் என்றால் அவா இல்லாத நிலையாக இருக்க வேண்டும். அப்போ அவா இல்லையானால் எல்லா இன்பங்களும் நம்மை தேடி வரும். அதற்கு இறைவன் அருள் செய்வான். எனவே நீ எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய மனதை பாதித்த விடயம், அதாவது அந்த கார்த்தியா உன்னது மனதை பாதிக்க பண்ணிட்டாலன்ட்டு எனக்கு தெரியுது. ஏனென்று சொன்னால் அவளை பற்றி கதைச்ச நாள் முதல் நான் உன்னை அவதானித்து கொண்டு வருகிறேன். நீ ஒரு நிலையில் இல்லை. வணங்குற போது எல்லாம் கண்ணை சிமிட்டுற, ஒழும்பி நிற்கிற, தடுமாறுற, தலையாடுற, இதுகளெல்லாம் உன் மனதில் பெரும் போராட்டம் நடக்கிறதுன்றதை எனக்கு காட்டிக்கொண்டு இருக்குது. அப்போ இந்த போராட்டம் ஏன் வந்ததென்றால் நீ அவாப்பட்டவனாக தான் வந்திருக்கு. இதற்கு முன்பு நீ சிவனே கதி, நான் பிரம்மச்சாரி, சிவபிரம்மச்சாரி, நான் சிவனை அடைய வேணும், முத்தி அடைய வேணும் என்று சொல்லி கொண்டிருந்தேன். உனக்கு மிகவும் ஒரு கொடிய விஷமான கார்த்தியா நினைவு உண்ட நெஞ்சுக்குள்ளே புகுந்துடும். அது புகுந்ததால் உன்னை அது விழுங்கி விட்டது. அந்த நினைவால் நீ இப்போ என்ன செய்கிறாய் என்றால் மிகவும் தீமையான செயல்களை தான் செய்கிறாய். சிவனை கும்பிட்டதை நிம்மதியாக இருந்து நீ கும்பிட்டதை நான் காண இல்லை. ஏனென்று சொன்னால் முன்பென்றால் நீ இப்போ இருந்தால் கோயிலில் நடக்கிற எதுவும் தெரியாது, வார போகிறவை இவையும் தெரியாது. இப்போ உனக்கு கார்த்திகா என்ன நேரம் வருவாள், எப்போ போவாள் என்றெல்லாம் தெரியும். அப்போ கார்த்திகாவள் 4 மணிக்கு மாலை 4 மணி பூஜைக்கு வருகிறாள் என்றால் நீ 3 மணிக்கே தயாராகி விடுற, குளித்து இதண்டு மண்டம் எல்லாம் திருநூறு பூசி உன்னை தயார்படுத்தி கொள்கிற, உஷாராகி விடுகிற. அவளை பார்க்குறதுக்கு உன்னுடைய ஐம்புலங்களும் மிக்க ஆவலோடு இருக்கின்றன. பார்த்து ரசித்து சுவைக்க ஐம்புலன்களும் ஆயத்தமாக இருக்கின்றன. முதலில் ஒரு பெண்ணை பார்க்குறதா இருந்தால் ஐம்புலன்களும் தான் ஆசைப்படும். அவை தான் அவளின் கண்ணை பார், மிகவும் அழகான கண்கள், காலைப்பார், கையப்பார், இந்த மாதிரி இருக்குது அவளின் அங்கங்கள் என்றெல்லாம் சொல்லும். இது மிகவும் ஒரு அசிங்கமான, மற்றவர்கள் விரும்பாத ஒரு பெண்ணை, அழகில்லாத ஒரு பெண்ணை கண்டாலும் இந்த நிலை தான் ஏற்படும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பெண் அழகு. ஒருவனுக்கு அழகியாக தெரிகிறவள் மற்றவளுக்கு
அழகியாக தெரிய மாட்டாள். இது இயல்பு. எனவே கார்த்திகா நல்ல அழகி. இப்போ நான் அழகி இல்லை என்று சொல்ல வரையில் அழகில்லாத ஒரு பெண்ணையும் மனங்கண்டு விரும்பினால் அவள்தான் பேரழகி என்று நினைக்கும். எனவே தீயவற்றை எண்ணாதே என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத் அமைந்த குரல் என்று சொல்வார்கள். அந்த குரல்களின் ஊடாக வருகின்ற ஒவ்வொரு குரட்பாக்களிலும் அமைந்திருக்கின்ற சிந்தனைகள் அல்லது அந்த விடயங்களை ஒரு கதையினூடாக நமக்கு சிந்தனைகளோடு சொல்வதற்கு தமிழறிஞர் கே.வி. குணசேகரம் ஐயா அவர்களோடு சேர்ந்து குரல் சொல்லும் கதை பகுதியை இப்பொழுது பார்த்துவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாளில் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. மனிதாபிமானம் என்று ஒன்று இருக்கின்றது. நாங்கள் எல்லோருமே அதிகமாக பேசுகின்ற ஒரு விடயம் இந்த மனிதாபிமானம் என்று சொன்னவுடன் மனிதாபிமானம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். பேசுகின்ற ஊரில் பேசுகின்ற பொழுதும் பேசுவார்கள். அதே நேரம் மனிதாபிமானம் அதை போல ஒரு புனிதமானது ஒன்றும் இல்லை. மனிதாபிமானம் மரித்து கொண்டிருக்கிறது, மனிதாபிமானம் அழிந்து கொண்டு செல்லுகிறது. இப்படி நாங்கள் சொல்லுவோம். பல இடங்களில் அரசியல்வாதிகள் அதிகமாக சொல்லுகின்ற விடயம், நான் மனிதாபிமானம் மிக்க அரசியல்வாதி, நான் வியாபாரம் செய்வதற்காக வரவில்லை, இப்படி சொல்வார்கள். இந்த மனிதாபிமானம் என்று சொல்லுகிற பொழுது அதில் என்ன இருக்கிறது? மனிதாபிமானம் என்றால் என்ன? ஒரு கேள்வியோடு எழுகிறது இல்லை. அது என்ன அந்த மனிதாபிமானம்? அரசியல்வாதியும் அதைத்தான் சொல்லுகின்றார், ஆசிரியரும் அதைத்தான் சொல்லித் தருகின்றார், ஊரிலும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அதில் என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அறம் என்கின்ற ஒரு விடயம் அதற்குள் ஒளிந்திருக்கின்றது. அறம் என்று சொல்லுகின்ற பொழுது அறம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பால், வெயில் அதனை என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்லி. அதாவது எலும்பில்லாத ஒரு புழு, ஒரு உயிரினம், அது வெயில் அதை எவ்வாறு வருத்துகின்றதோ, வெயில் இருக்கின்ற பொழுது அந்த புழு எவ்வளவு நெளியும் நாங்கள் பார்த்திருப்போம். புழுவை, மண் புழுவோ சரி, ஒரு புழுவை சரி வெயிலில் விட்டால் அதனுடைய அது துடித்து வேதனைப்படுவது, அந்த வேதனை எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் நாம் விடுகின்ற தவறுகளூடாக நம்மிடம் அறம் பிழைக்கின்ற பொழுது அறம் என்பது நம்மை கூறறுக்கும். ஆகவே அந்த அறம் என்பது இந்த மனிதாபிமானத்திற்குள் எப்படி ஒளிந்திருக்கின்றது என்று சொன்னால், சில புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வரும். மரணச் சடங்கில் செல்ஃபி, வீதி விபத்தில் காயப்பட்டொருவர் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது புகைப்படம் எடுப்பதில் அதிகமாக பலர் இருப்பார்கள். என்ன நடந்தது என்று விடுப்பு பார்ப்பதில் இன்னும் அதிகமாக பலர் இருப்பார்கள். ஆனால் அங்கே ஒரு சிலர் தாமாக முன்வந்து அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதோ அல்லது அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதோ தண்ணீர் கொடுப்பதோ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலரை பார்த்தால் ஆம்புலன்ஸுக்குள் அடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் வாகனங்களை தாக்குவதற்கு வருவார்கள். யாரில் பிள்ளையோ அவரை அடிப்பதற்காக வருவார்கள். எல்லாமே மனிதாபிமான செயற்பாடுகள் தான். இதுக்கு எல்லாமே மனதில் இடம் உண்டானதால் தான் வந்தது. யார் யாருடைய மனங்களில் எல்லாம் எந்தெந்த இடங்கள் இருந்ததோ அந்தந்த இடங்கள் தான் இவ்வாறு அமைகின்றது. மனம் எவ்வாறு உண்டாகிறதோ அவ்வாறு தான் அமைகின்றது இடம். ஆகவே வீதியில் ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் பார்க்கின்ற பொழுது இப்பொழுதெல்லாம் அதிகமாக இதை கேட்டுவிட்டு நீங்கள் வீதியில் துன்பப்படுவரையோ அது பஸ்ஸுக்காக காத்து நிற்பவரையோ மோட்டார் சைக்கிளில் ஏற்றி விடாதீர்கள். என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு, அதாவது ஒன்றுக்கு சிந்தனை ஒன்று இருக்கின்றது, சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயம். ஆனால் அறம் என்று தர்மம் என்று வருகின்ற பொழுது அந்த இடத்தில் உதவி தேவை. எம்மை விட்டால் அந்த உதவி அவருக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் உதவுவதுதான் மனிதாபிமானம். மனிதனை எனக்கு சுடுகின்றது, எனக்கு காய்ச்சல் அடிக்கின்றது, எனக்கு தலை இடிக்கின்றது என்று சொன்னால் அவருக்கும் தலை இடிக்கின்ற பொழுது எனக்கு என்ன செய்ததோ அதே தான் செய்யும். எனக்கு காய்ச்சல் அடிக்கும் பொழுது என்னுடைய உடலில் ஏற்பட்ட அந்த சோர்வுகள், அந்த அலர்ச்சிகள், அந்த வேதனைகள், அந்த வாட்டல்கள் எல்லாமே இன்னொருவருக்கு காய்ச்சல் வந்தாலும் வரும். அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தனிமனே அவருக்கு தானே காய்ச்சல். மனிதன் மற்றவனுக்கு கிடைக்கின்றதை என்று சொல்லி சந்தோஷப்படாத அல்லது கவலைப்படாத ஒரு விடயம் என்று சொன்னால் ஒன்றுதான், மரணம் மட்டும்தான். வேறு ஏதாவது ஒருவருக்கு கிடைத்து விட்டால் ஐயோ அவருக்கு கிடைத்து விட்டது, ஐயோ இவருக்கு கிடைத்து விட்டது இப்படி சொல்வார். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்வார். ஆனால் இந்த மரணம் என்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற பொழுது அதை மற்றவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஐயோ எனக்கு கூடாது அப்படித்தான் நினைப்பார்கள் இல்லையா? ஆகவே அந்த மனதில் எவ்வாறான இடம் உண்டாகி இருக்கின்றது. அதை விட மனதுக்குள் பலவிதமான விடயங்கள் ஓடி இருக்கு. ஆழ்மனம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஆழ்மனதில் இருக்கின்ற சில விடயங்கள் நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கும் சில வேளைகளில். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம். அதற்கு முன்பாக வணக்க கேபிட்டலின் இறுதி பகுதியாக வருகின்ற ஆரோக்கிய வாழ்வு பகுதி இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு பேசலாம்.
கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்கள் பாரம்பரியமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தொற்றா நோயில் உயர் குருதி அமுக்கம், அதாவது குருதி அமுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த பிளட் ப்ரெஷர்ண்டா என்ன? இரத்தத்தினால் வர்ற அழுத்தம். சரியா? எங்களுடைய உடல் இயங்குவதற்கு இரத்தம்தான் காரணம். இந்த இரத்தம்தான் திரவ நிலையில் இருப்பதனால் இந்த உடலுண்ட அனைத்து இடங்களுக்கும் செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த மூளையோ எந்த இடத்துக்குமே, மூல முடக்குகள் எல்லாத்துக்குமே இந்த இரத்தம் செல்லக்கூடியதாக இருக்குது. அது சும்மா இருந்தால் செல்ல முடியாது. ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருந்தால் தான் அது செல்லும். ஆகவே இந்த ப்ரெஷர் எவ்வாறு உடலில் வருகுது, எவ்வாறு அது கொண்டு செல்லப்படுகிறது இரத்தத்தின் மூலம் என்பதை பற்றி சற்று நாங்கள் நோக்குவோம். எவ்வாறு உடலுக்கு பிரச்சனை வருகிறது, எப்படியானவர்களில் பிரச்சனை வரும், அதை எவ்வாறு தடுக்கலாம், என்னென்ன நோய்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் இந்நிகழ்வில் சற்று விரிவாக நோக்குவோம். இது தொற்றா நோய். இந்த பிளட் ப்ரெஷர்ன்றது ஒரு தொற்றா நோய். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். இது வயது, மனிதர்கள், பால் என்பவற்றுடன் இந்த பிளட் ப்ரெஷரானது வேறுபடும். அப்போ இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் என்று சொன்னால், அதாவது குருதி அழுத்தம் என்றால் என்ன? இந்த குருதியினால் அந்த நாடிகளின் சுவரில் வழங்கப்படுற ஒரு வித அழுத்தம், அது எவ்வாறு வருகிறது? இந்த இருதயம்தான் என்ன செய்தன்னு சொன்னால், சுருங்குவதன் மூலம் இரத்தத்தை என்ன செய்தன்னா நாடிகளினுள் உட்செலுத்துகிறது. இதனால் இந்த நாடிகளின் சுவரில் ஒருவித அழுத்தத்துடன் இந்த இரத்தமானது உடலில் பாய்கின்றது. இருதயம் என்ன செய்யும்னு சொன்னால் சுருங்கும். இதை சொல்கிறது சுருங்கல் அமுக்கம். இதனால் இந்த உடலுக்கு 2 பிரதான நாடிகளின் மூலம் என்ன செய்யப்படும் என்றால் இரத்தம் வழங்கப்படும். அந்த நாடிகளின் சுவரில் ஏற்படுற ப்ரெஷரோட தான் இந்த உடலின் முழு பகுதிகளுக்கும் அந்த இரத்தம் செல்லும். இந்த சுவரில் ஏற்படுற அழுத்தத்தில் கூட வந்தால் சொல்கிறது அதி உயர் குருதி அமுக்கம். அதில் அதாவது பேந்து வழங்கின பிறகு இந்த நாடி என்ன செய்யுமெண்டா, இந்த இருதயம் என்ன செய்யுமெண்டா தளர்வு நிலைக்கு வரும். அதை சொல்கிறது தளர்வு குருதி அமுக்கம். ஆகவே இந்த நோமல், அதாவது சாதாரண மனிதனில் இருக்கிற நோமல் பிளட் ப்ரெஷரை விட வேண்டாம் 120/80. இது 10 கூடலாம் 10 குறையலாம். அதாவது 120 சில நிலைமைகளில் 130க்கு வரலாம், அல்ல 110க்கு போகலாம். இந்த 80 90க்கும் வரலாம், 70க்கும் போகலாம். அது சூழலை பொறுத்து மாறுபாடு அடையும். ஏனென்று சொன்னால், ஒரு நோயாளி வைத்தியசாலைக்கு வரும் பொழுது அவர் சில வேளைகளில் வந்து உடனடியாக வருவார். அவர் வந்தது ஒரு நடந்தோ அல்லது ஒரு பஸ் வண்டியிலோ இல்லை ஒரு சைக்கிளில் வந்தால் அவருடைய இருதயமானது ஏதோ ஒரு வகையில் செயற்பட்டிருக்கு. ஆகவே அதனில் வர்ற அமுக்கமானது சில வேளைகளில் கூடுதலாக காட்டும். அதனால்தான் வைத்தியர்கள் ஒரு 10 கூடலாம் குறையலாம் என்று அவர்கள் கூறுவார்கள். இதை நோய் நிலைமை என்று நாம் கருத முடியாது. மீண்டும் இது தொடர்பான விடயங்களுடன் நாளை உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில். அதாவது இன்று பேசுகின்ற விடயமாக அமைந்திருப்பது மனமுண்டானால் மார்க்கம் உண்டு என்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நான் சொல்லி முடித்த விடயம், அதாவது ஆழ் மனதில் சில எண்ணங்கள் இருக்கும். அவை நம்மை சில வேளைகளில் கிளர்ந்தெழச் செல்லும். சில வேளைகளில் நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தூண்டி கொண்டிருக்கும். சில வேளைகளில் ஜோசோ நாங்கள் சிலவற்றை சிந்திக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் பலவற்றை நமக்கு அது சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. சில நபர்களை பார்த்தால் உடனே சில ஞாபகங்கள் வந்துவிடும். இவர் தானே அவர், அப்படி என்பது போல வந்துவிடும். இப்படியெல்லாம் வருகிற பொழுது நாங்கள் அந்த சிந்தனைகளை ஆளுமை செய்கின்ற பொழுதுதான் அவரை மேற்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, நமக்கு ஒரு தீங்கு செய்த ஒருவரை, எல்லோரும் சொல்வது போல தீங்கு செய்தவர்களை பொறுத்து கொள்ளுங்கள்,
இயேசு சொன்னது போல கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது என்று சொல்லியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை ஏளனம் செய்பவனை பார்த்து நான் அடங்கி போக வேண்டுமா, அவருக்கு பாடம் படிப்பிக்க கூடாதா அப்படி என்று எழுகின்ற மனம் இருக்கின்றது. நான் எழுவதனால் அப்படியான சிந்தனைகளோடு எழுவதனால் தான் பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகிறது. அந்த சிந்தனைகளை செயல் வடிவமாக்குகின்ற பொழுது அது பிரச்சனைகளை கொண்டு வந்து தருகிறது. அந்த சிந்தனைகளை ஆளுமை செய்கின்ற பொழுது, அடக்கி கொள்ளுகிற பொழுது நாம் பலவற்றை இன்னும் சாதிக்கலாம். அதைத்தான் இன்றைய நாளின் முதல் சிந்தனையில் நாங்கள் பார்த்திருந்தோம், சிந்திக்க சிலன்பம் பகுதியில். அதாவது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஆளுமை செய்வதனூடாகவே அவனுடைய முதிர்ச்சி தெரிகின்றது என்று சொல்லி இன்றைய சிந்தனை பார்த்திருந்தோம். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனதில் எழுகின்ற ஆழ் மனதில் இருந்து எழுகின்ற சில விடயங்களை நாங்கள் இவ்வாறு ஆளுமை செய்கின்றோம். சில வேளைகளில் நாங்கள் சில இடங்களில் சிலவற்றை சிந்தித்து வைத்திருப்போம், இப்படித்தான் செயற்படுத்த வேண்டும், இப்படித்தான் செயற்படுத்த வேண்டும். ஆனால் சில சம்பவங்கள் நாங்களை அந்த சிந்தனைகளை செயற்படுத்த முடியாமல் செய்துவிடும். சில வேளைகளில் இப்படி ஒரு பாடலை செய்வோம் என்று இருந்தோம், ஆனால் இப்படி முடிந்து விட்டது அப்படி என்று சொல்லியிருக்கு. ஏன் என்று சொன்னால் நான் கொடுத்த அந்த சிந்தனைகளுக்கான செயல் வடிவத்திற்கு முன்னிடம் கொடுக்கவில்லை என்று தான் அர்த்தம். நாங்கள் சிந்திப்பதோடு நிறுத்திவிட்டால் பிரயோஜனம் இல்லை, செயலை மாத்திரம் சரியாக செய்து கொண்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சிந்தனை செயல் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும். சிந்தனை செயல் அதனூடாக வருகின்ற விளைவுகள் நல்லதாக இருந்தால்தான் வாழ்வு ஆரோக்கியமாக அமையும். அதே போல இந்த மனிதாபிமானம் என்று சொல்லுகின்ற பொழுது துயர் கண்டு தன்னெஞ்சில் கசிகின்ற ஈரம் மனிதாபிமானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவருடைய துயர் கண்டு அவருடைய நெஞ்சில், என்னுடைய நெஞ்சில் எழுகின்ற கசிகின்ற ஈரம், அதுதான் மனிதாபிமானம் என்று சொல்வார்கள். அந்த நெஞ்சு என்று சொல்வது என்னத்தை? எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய மனதை, எங்களுடைய உள்ளத்தை. ஸோ அந்த உள்ளத்தில் எழுகின்ற அந்த கசிவு, இரக்கம், அன்பு, கரிசனை, நேசம் என்கின்ற அந்த சில நல்ல விடயங்கள், அவற்றை மனிதாபிமானம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே எங்களுடைய மனங்களில் தான் எல்லாமே இருக்கின்றது. மனதினால் எல்லாவற்றையுமே ஆள்கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, இன்றைய நாளில் மனம் உண்டானால் இடம் ஒன்று என்ற பகுதியை இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விடயங்களுக்கு மேலாக ஒரு சில விடயங்களாக இருந்தாலும் கருத்தாக பேசக்கூடிய நம்முடைய ஜசோ அவர்கள் இன்னும் சில விடயங்களை இப்பொழுது சொல்ல போகின்றார். சொல்லுங்கள் ஜஸ். ரொம்ப நன்றி. இப்படியான ஒரு இடம் விட்டுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போருக்கு பிறகு எனக்கு சின்ன ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு திரீஷ். நன்றி. அதாவது பேசக்கூடிய ஒரு விஷயம், மனத்தை போல வேகமான ஒரு கருவி இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிடுவார்கள். அதான் நலவன்பாவலுக்கு போய் விட்டு திரும்பி வந்தோம். நலவன்பாவல் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றேன், அதை பற்றி பேசினா கிட்டத்தட்ட திரீஷ் பேசினதை விட நீளமா போயிட்டு இருக்கும். இருந்தாலும் நாங்க நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிற காரணத்தினால மனதை எப்பொழுதுமே தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனதிலே நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை விதைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். இது நாங்கள் பேசுகிற பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது பெரியவர்களை தாண்டி சிறுவர்கள், இளையவர்கள் மத்தியில் குடிகொள்ள வேண்டும் என்பதுதான் மிக பிரதானமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறுபட்ட விஷயங்களை இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய திரேசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது எனக்கு. நிறைய கேள்விகளை நான் கேட்கறது திரேஸ் நிறைய விஷயங்கள் அதுக்கு லென்தா பதில் சொல்றதுமாக இருந்ததுனால அவர் ஒரு கெஸ்ட் மாதிரி பார்த்து தெரியாது. இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக இப்படியாக கலகலப்பாக பேசுறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் வருவோம். அதற்கு முன்பாக இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை முடிக்கலையா? இல்லை, அதாவது முடித்து விட்டேன். இந்த மனம் என்பதை எவ்வாறு எதிர்பார்க்கின்றது இறைத்தன்மை என்பதை ஒரு பாடலினூடாக, அதாவது வெள்ளை நிற பூவும் அல்ல, வேற எந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வாங்குவது. வேண்டுவது என்ன? உள்ளத்தில் எழுகின்ற அந்த கமலம், உள்ளத்தின் வாசனையை தான் எதிர்பார்க்கின்றார் இறைவன். இறை தன்மையோடு நாங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ அவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது எங்களிடம் உள்ளத்தில் இருந்து வருகின்ற உண்மையைத்தான். நிச்சயமாக அந்த பாடல் என்னுடைய நான் சில வேளைகளில் நீங்க பாட போறீங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். சரி, இருந்தாலும் சில வேளைகளில் தீபாவளி வரப்போது அந்த நிகழ்ச்சிகள்ல தெளிஸ் பாடுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். பேசுவதை கேட்பதே பெரிய துன்பம், அதில் பாடல் வேற. சரி, இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக கட்டாயமாக உங்களை கலகலப்பாக சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நாங்கள் சிதம்பரநாதன் யசோகுலன் மற்றும் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம்.